வணக்கம். இந்த உலகத்தில் பல தெய்வ வழிபாடுகள் இருக்கின்றன. சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, சக்தி வழிபாடு, முருக வழிபாடு, விநாயகர் வழிபாடு என்று பல்வேறு வழிகள் இருக்கின்றன. ஆனால் இவற்றின் மையத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மை மறைந்திருக்கிறது. அந்த உண்மை என்னவென்றால், இறைவன் ஒருவனாக இருந்தாலும் அவனது சக்தி பல வடிவங்களில் வெளிப்படுகிறது என்பதே. அந்த சக்தியின் மிக ஆழமான வெளிப்பாடுகளில் ஒன்றுதான் சப்தகன்னியர். இன்று பலர் சப்தகன்னியரை கோயிலின் ஓரத்தில் இருக்கும் சிலைகளாக மட்டுமே பார்க்கிறார்கள். சிலர் அவர்கள் காவல் தெய்வங்கள் என்று நினைக்கிறார்கள். சிலர் பரிகாரம் செய்வதற்கான தெய்வங்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சப்தகன்னியர் என்பது வெறும் சிலைகள் அல்ல. அவை பிரபஞ்சத்தின் 7 அடிப்படை சக்திகளின் வடிவங்கள். ஒரு விதையை மரமாக மாற்றும் சக்தி ஒன்று இருக்கிறது. ஒரு குழந்தையை மனிதனாக வளர்க்கும் சக்தி ஒன்று இருக்கிறது. இருளை ஒளியாக மாற்றும் சக்தி ஒன்று இருக்கிறது. பயத்தை தைரியமாக மாற்றும் சக்தி ஒன்று இருக்கிறது. அறியாமையை ஞானமாக மாற்றும் சக்தி ஒன்று இருக்கிறது. இந்த 7 வகையான சக்திகளும் மனிதனின் வாழ்க்கையில் செயல்படுகின்றன. அந்த சக்திகளை நமது முன்னோர்கள் சப்த கன்னியர் என்ற தெய்வ வடிவத்தில் நமக்கு உணர்த்தியுள்ளனர். சப்த் என்றால் 7, கன்னி என்றால் தூய்மை. இங்கு கன்னி என்றால் உடல் சார்ந்த அர்த்தம் அல்ல. எந்த குற்றமும் எந்த கலப்பும் எந்த மாசும் இல்லாத தூய தெய்வீக சக்தி என்ற பொருள். எனவே சப்தகன்னியர் என்பது 7 தூய சக்திகள். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகிய 7 பேரும் சேர்ந்து சப்தகன்னியர் என அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் ஏன் தோன்றினார்கள்? இதன் பின்னால் மிகப்பெரிய ஆன்மீக இரகசியம் இருக்கிறது. தேவி மாகாத்மியத்தில் கூறப்படும் ஒரு நிகழ்வை நினைத்துப் பாருங்கள். அசுர சக்திகள் உலகம் முழுவதும் பரவியிருந்தன. தேவர்கள் தோல்வியடைந்தனர். தர்மம் பலவீனமடைந்தது. அப்போது ஆதிபராசக்தி துர்க்கையாக வெளிப்பட்டாள். ஆனால் அவள் எதிர்கொண்டது சாதாரண எதிரிகளை அல்ல, மனிதனின் உள்ளே இருக்கும் தீய குணங்களின் உருவகங்களாக இருந்த அசுரர்களை. அப்போது பிரம்மா, விஷ்ணு, சிவன், முருகன், இந்திரன் போன்ற தெய்வங்களின் சக்திகள் பெண் வடிவமாக வெளிப்பட்டன. ஏன் பெண் வடிவம்? ஏனெனில் சக்தி எப்போதும் பெண் தத்துவமாகவே சித்தரிக்கப்படுகிறது. சிவன் சக்தி இல்லாமல் சவம் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். சக்தி இல்லாமல் எந்த செயல்பாடும் இல்லை. அதனால் பிரபஞ்சத்தை இயக்கும் அந்த உயிரோட்டம் பெண் சக்தியாக வெளிப்படுத்தப்பட்டது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் சப்தகன்னியர் வழிபாட்டை புரிந்து கொள்ள முடியாது. பிராமி என்பது படைப்பின் சக்தி. மகேஸ்வரி என்பது ஞானத்தின் சக்தி. கௌமாரி என்பது வீரத்தின் சக்தி. வைஷ்ணவி என்பது பாதுகாப்பின் சக்தி. வாராகி என்பது மறைந்திருக்கும் உண்மையை வெளிக்கொணரும் சக்தி. இந்திராணி என்பது தலைமை மற்றும் சுயமரியாதையின் சக்தி. சாமுண்டி என்பது அகந்தையை அழிக்கும் சக்தி. இந்த 7 சக்திகளும் சேர்ந்துதான் ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக மாற்றுகின்றன. ஒரு மனிதனுக்கு அறிவு மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை. அதை செயல்படுத்த துணிவு வேண்டும். துணிவு மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை. அதற்கு ஞானம் வேண்டும். ஞானம் மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை. அதற்கு கருணை வேண்டும். கருணை மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை. அதற்கு பாதுகாப்பு உணர்வு வேண்டும். இவ்வாறு வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களும் ஒன்றாக இணையும் போதுதான் மனிதன் முழுமையடைகிறான். அதனால்தான் சப்தகன்னியர் 7 பேராக இருக்கிறார்கள். 7 என்ற எண்ணிற்கும் ஒரு ஆழமான பொருள் இருக்கிறது. 7 நாட்கள், 7 சுரங்கள், 7 நிறங்கள், 7 உலகங்கள், 7 கடல்கள், 7 மலைகள், 7 சக்கரங்கள். பிரபஞ்சம் முழுமையாக இயங்கும் அடிப்படை அமைப்பு 7 என்ற எண்ணில் மறைந்திருக்கிறது. அதனால் சப்தகன்னியர் என்பது வெறும் 7 தெய்வங்கள் அல்ல, பிரபஞ்சத்தின் முழுமையை குறிக்கும் சக்தி அமைப்பு. இப்போது ஒவ்வொரு கன்னியரின் ஆழமான தத்துவத்தை பார்ப்போம். பிராமி, அவள் பிரம்மாவின் சக்தி. ஒரு விதையை பார்த்தால் அதற்குள் ஒரு பெரிய மரம் இருப்பதை நம்மால் காண முடியாது. ஆனால் அந்த விதைக்கு தெரியும், அதற்குள் மறைந்திருக்கும் படைப்புச் சக்தி தெரியும். அதேபோல மனிதனுக்குள் எண்ணற்ற திறமைகள் மறைந்திருக்கின்றன.
ஆனால் அவை வெளிப்படாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றை விழிப்படையச் செய்பவள் பிராமி. புதிய சிந்தனை, புதிய வாய்ப்பு, புதிய பிறப்பு, புதிய வாழ்க்கை, இவை அனைத்தும் பிராமியின் அருள். அடுத்து மகேஸ்வரி. அவள் சிவனின் சக்தி. உலகத்தில் மிகவும் கடினமானது என்ன தெரியுமா? ஒரு மலையை நகர்த்துவது அல்ல, ஒரு நாட்டை வெல்வது அல்ல, தன் மனதை வெல்வது. மகேஸ்வரி மனிதனின் உள்ளே இருக்கும் அமைதியின் சக்தி. அவள் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், நீ உலகத்தை மாற்ற முயற்சிப்பதற்கு முன் உன்னை மாற்று. இன்று மனிதன் வெளியுலகில் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் உள்ளே அமைதி இல்லை என்றால் அந்த வெற்றி பயனற்றது. அந்த உள்ளார்ந்த அமைதியை தருபவள் மகேஸ்வரி. அடுத்து கௌமாரி. அவள் முருகனின் சக்தி. நம்மில் பலருக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன, ஆனால் செயல்படுத்தும் தைரியமில்லை. நாம் செய்ய வேண்டியதை தெரிந்திருந்தும் தள்ளிப் போடுகிறோம், பயப்படுகிறோம், சந்தேகப்படுகிறோம், பின்னடைகிறோம். இந்த பலவீனத்தை உடைக்கும் சக்தி கௌமாரி. அவள் போர்வீர சக்தி. ஆனால் வெளியே போரிடுவதற்காக அல்ல, உள்ளே இருக்கும் பயத்தோடு போரிடுவதற்காக. அடுத்து வைஷ்ணவி. அவள் மகாவிஷ்ணுவின் சக்தி. வாழ்க்கையில் பல புயல்கள் வரும். சிலர் அந்த புயலில் உடைந்து போகிறார்கள், சிலர் நிலைத்து நிற்கிறார்கள். ஏன்? ஏனெனில் அவர்களுக்குள் வைஷ்ணவி சக்தி விழித்திருக்கிறது. பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய சக்தி. காத்திருப்பதும் ஒரு தவம், நம்பிக்கையுடன் நிலைத்து நிற்பதும் ஒரு யோகம். இந்த சக்தியை தருபவள் வைஷ்ணவி. அடுத்து வாராகி. சப்த கன்னியர்களில் மிகவும் மர்மமானவள். இருள் சூழ்ந்த இடத்தில் ஒரு விளக்கு ஏற்றினால் என்ன ஆகும்? இருள் ஓடிவிடும். அதேபோல அறியாமை இருக்கும் இடத்தில் ஞானம் வந்தால் மாயை ஓடிவிடும். வாராகி என்பது அந்த ஞானத்தின் சக்தி. பலர் வாராகியை எதிரிகளை அழிக்கும் தெய்வமாக மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் மிகப்பெரிய எதிரி வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறான். அறியாமை. அந்த அறியாமையை அழிப்பவள்தான் வாராகி. அடுத்து இந்திராணி. அவள் தன்னம்பிக்கையின் சக்தி. இன்று பலர் தங்களை குறைத்து மதிக்கிறார்கள். நான் முடியாது, நான் தகுதியற்றவன், நான் பலவீனமானவன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இறைவன் யாரையும் குறைவாக படைக்கவில்லை. ஒவ்வொரு ஆன்மாவும் தெய்வீகமானது. இந்த உண்மையை நினைவூட்டுபவள் இந்திராணி. அடுத்து சாமுண்டி. அவள் மிகவும் ஆழமான சக்தி. மனிதனின் உண்மையான எதிரி யார்? வெளியில் இருப்பவன் அல்ல, உள்ளே இருப்பவன். கோபம், பொறாமை, அகந்தை, வெறுப்பு, பேராசை, இவையே மனிதனை வீழ்த்துகின்றன. சாமுண்டி இந்த அசுரர்களை அழிக்கிறாள். இதனால்தான் அவள் உக்கிரமாக சித்தரிக்கப்படுகிறாள். ஆனால் அவளுடைய உக்கிரம் மனிதனுக்கு எதிரானது அல்ல, மனிதனின் இருளுக்கு எதிரானது. சப்தகன்னியர் வழிபாட்டில் இன்னொரு ஆழமான உண்மை இருக்கிறது. மனித உடலில் 7 முக்கிய சக்தி மையங்கள் இருக்கின்றன. அவற்றை சக்கரங்கள் என்று அழைக்கிறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சஹஸ்ராரம். இந்த 7 மையங்களும் விழித்தெழும்போது மனிதன் சாதாரண மனிதனாக இருக்க மாட்டான், அவன் உயர்ந்த உணர்வு நிலையை அடைவான். சப்தகன்னியர் இந்த 7 சக்தி மையங்களின் காவலர்களாக சில தந்திர மரபுகளில் விளக்கப்படுகிறார்கள். இதனால் சப்தகன்னியர் வழிபாடு என்பது வெளிப்புற வழிபாடு மட்டுமல்ல, உள்ளார்ந்த விழிப்புணர்வின் பாதை. இப்போது ஒரு கேள்வி: ஏன் பெரும்பாலான கோயில்களில் சப்தகன்னியர் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறார்கள்? இதற்கு ஒரு ஆன்மீக விளக்கம் உள்ளது. ஒரு கோட்டையை பாதுகாக்க எல்லையில் காவலர்கள் நிற்பார்கள். அதேபோல் நமது மனதிற்கும் காவலர்கள் தேவை. எந்த எண்ணத்தை உள்ளே அனுமதிக்க வேண்டும், எந்த எண்ணத்தை வெளியே நிறுத்த வேண்டும். இந்த விழிப்புணர்வின் குறியீடாக சப்தகன்னியர் வெளிப்பிரகாரத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? உன் மனதை பாதுகாத்துக்கொள், ஏனெனில் வாழ்க்கையை தீர்மானிப்பது சூழ்நிலை அல்ல, மனம். மனம் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கை ஒளிமயமாகும். மனம் இருண்டால் வாழ்க்கையும் இருண்டுவிடும்.
சப்தகன்னியர் வழிபாட்டின் இறுதி நோக்கம் செல்வம் பெறுவது அல்ல, எதிரிகளை வெல்வது அல்ல, பரிகாரம் செய்வது அல்ல, உள்ளிருக்கும் இருளை ஒளியாக மாற்றுவது. அதுவே பிராமி நமக்குள் இருக்கும் படைப்பாற்றலை எழுப்ப வேண்டும். மகேஸ்வரி நமக்குள் இருக்கும் ஞானத்தை விழிக்கச் செய்ய வேண்டும். கௌமாரி நமக்குள் இருக்கும் வீரத்தை எழுப்ப வேண்டும். வைஷ்ணவி நமக்குள் இருக்கும் கருணையை வளர்க்க வேண்டும். வாராகி நமக்குள் இருக்கும் அறியாமையை அகற்ற வேண்டும். இந்திராணி நமக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். சாமுண்டி நமக்குள் இருக்கும் அகந்தையை அழிக்க வேண்டும். அப்போது மனிதன் வாழ்க்கையை வெல்வதில்லை, தன்னையே வெல்கிறான். தன்னை வென்றவனே உலகத்தை வென்றவன் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இறுதியாக ஒரு உண்மையை நினைவில் கொள்ளுங்கள். சப்தகன்னியர் வானத்தில் இருக்கும் 7 தெய்வங்கள் அல்ல, அவர்கள் நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் 7 தெய்வீக சக்திகள். அவர்களை கோயிலில் மட்டும் தேடாதீர்கள், உங்கள் உள்ளத்தில் தேடுங்கள். உங்களுக்குள் இருக்கும் அறியாமை அகலும்போது வாராகி வெளிப்படுகிறாள். உங்களுக்குள் இருக்கும் அகந்தை அழியும்போது சாமுண்டி வெளிப்படுகிறாள். உங்களுக்குள் இருக்கும் தைரியம் விழிக்கும்போது கௌமாரி வெளிப்படுகிறாள். உங்களுக்குள் இருக்கும் ஞானம் மலரும்போது மகேஸ்வரி வெளிப்படுகிறாள். உங்களுக்குள் இருக்கும் கருணை பெருகும்போது வைஷ்ணவி வெளிப்படுகிறாள். உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை உயரும்போது இந்திராணி வெளிப்படுகிறாள். உங்களுக்குள் இருக்கும் படைப்பாற்றல் உயிர்ப்பெடுக்கும்போது பிராமி வெளிப்படுகிறாள். அப்போது சப்தகன்னியர் சிலைகளாக தெரிய மாட்டார்கள், அவர்கள் உயிருள்ள ஆன்மீக அனுபவமாக மாறிவிடுவார்கள். அதுவே சப்தகன்னியர் தத்துவத்தின் உச்சம். அதுவே சக்தி வழிபாட்டின் ரகசியம். அதுவே மனிதனின் ஆன்மீக பயணத்தின் மறைந்த இலக்கு. ஓம் ஐம் ஹ்ரீம் ட்ரீம் சக்தியே நமோ நமः. ஓம் சப்த கன்னியர்க்கு போற்றி. ஓம் பராசக்தியே போற்றி. அருள் பெருகட்டும், ஞானம் பெருகட்டும், சக்தி பெருகட்டும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.